Hello friends, welcome back to our channel. Actually ரொம்ப மாசமா எடுக்கணும்னு நினைச்ச ஒரு வீடியோ, பட் சரி ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ரியலிஸ்டிக்கா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஸோ நீங்க தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான். இன்னும் ஆக்சுவலா ஜர்னி வந்து இன்னும் முடியல, போயிட்டே தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் வந்ததுனால கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொரு விஷயம், நீங்க வந்து என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா, நான் இதே நேமில் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் டெய்லி போடுவேங்க. ஆல்மோஸ்ட் நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது, சம்டைம்ஸ் நான் என்னென்ன சாப்பிட்றேன் எல்லாத்தையுமே நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸ்டோரிஸாக நான் வந்து போடுவேன். ஸோ அப்போ வந்து நிறையா காமனாக வர டிஎம் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் வீடியோ போடுங்க, ஸ்கின் கேர் வீடியோ போடுங்க, வெயிட் லாஸ் வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ. அதுதான் கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கின் கேர் தான் நான் வந்து எடுக்கிறேன். பிகாஸ் ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த சில டூல்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது ஸ்கின் கேர் வீடியோ வரும். பட் இந்த வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும். ஒன்று வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும். இன்னொன்று வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கெட்டவே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டேக்அவே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஃபஸ்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பெருசாக ரெடியெல்லாம் ஆகலை. நான் வந்து அப்படியே ஜிம் காஸ்டியூம்லேயே அப்படியே வந்து எடுக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக 69 இருந்தேங்க. 69.1 தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். பட் லாஸ்ட் இயர் ஜூலை டைமில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 62 நான் இப்போ இருக்கேன். 62.2 and 3 and 4க்கு நடுவில் நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 months. அப்புறம் ஜான்வரிலேருந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் டிசம்பர்லேயே நான் வந்து 62.3 வந்து நான் வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 6 months ஆயிருக்கு. எப்பயுமே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். டிராஸ்டிக்கான ஒரு கிராஷ் டயட்டோ, பயங்கரமான ஃபாஸ்டிங், வயிற்ற காய போட்டு அப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். போன வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6 o'clock 6:30க்குலாம் நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். பட் அடுத்த நாள் காலையில் 11:30க்கு தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ காலையிலலாம் சில சமயம் எனக்கு பசிக்கும், தண்ணி குடிச்சிக்குவேன். 11:30க்கு தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 hours 17 hour ஃபாஸ்டிங்லாம் நான் வந்து இருப்பேன். 8 hours தான் நான் வந்து சாப்பிடுவேன், இல்லை 6 hours தான் நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் கிராஷ் டயட் மாதிரி பண்ணி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப தீவிரமாக இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டினது தான் மிச்சம். ரொம்ப எனக்கு வந்து முடி கொட்டி அயன் டெஃபிஷியன்சி ஆகிடுச்சு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி மோஸ்ட்லி நீங்கள் யார் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அயன் டெஃபிஷியன்சி ஆகிடுச்சு, முடி ரொம்ப கொட்டிடுச்சு. அதனால தான் நான் வந்து ரொம்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் பண்ணலை. சில பேர்த்துக்கு அது ஒத்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பாடிக்கு வந்து ஏற்றுக்குச்சுன்னா பண்ணுங்கள். பட் சில பேர்த்துக்கு அது ஒத்துக்காது. நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நான் இதில் என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 6:30க்கு டின்னர் வந்து முடிச்சிடுவேன். 6:30க்கு மேலே டின்னர் அப்படிங்கிறதே வந்து இருக்கிறதில்ல. 6:30க்கு வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னா 6:30க்கு நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். 6:45க்குள்ளே நான் வந்து முடிச்சிடுவேன். இல்லைன்னா 6:15க்கெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பித்து 6:30க்கு ஃபுல்லாக முடிச்சிடுவேன். ஆனால் 7 மணிக்கு மேலே எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் போகும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த 7 மணிக்கு ஆத்விக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு போவேன். சில சமயம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாம் கொதிக்க வச்ச தண்ணி கூட நான் சில சமயம் குடிப்பேன். ஸோ டெய்லி மாறி அந்த மாதிரி குடிப்பேன்னு வைங்களேன். வச்சுட்டு நான் ஒரு 9:30க்குலாம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 hours ஃபாஸ்டிங் வரும். பட் இட்ஸ் ஓகே. 14 hours என்ன அந்த ஏர்லி டின்னர் முடிக்கிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூங்குறதுக்கும் நீங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கும் டைம் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுப்பீங்க. நான் ஒரு 9:30க்கெலாம் தூங்கிடுவேன். ஒரு 3.5 மணி நேரம் நீங்கள் டைம் கொடுக்கும்போது உங்கள் பாடி வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி தூங்குறதுக்கு வந்து உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படுத்தீங்கன்னா உங்கள் பாடியே கன்ஃபியூஸ் ஆயிரும். நிஜமாலே என்னடா இவன் இப்போ தான் என்ன சாப்பிட்டான், இப்போ சாப்பிட்டுட்டு என்ன படுக்க சொல்கிறானா, இல்லை டைஜஸ்ட் பண்ணுற வேலையை பண்ண சொல்கிறானா, இல்லை தூங்குற வேலையை பண்ண சொல்கிறானா அப்படின்னு உங்கள் பாடியே வந்து கொலாப்ஸ் ஆயிருங்க. அதனால்
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர்லி டின்னர் வந்து சாப்பிட்ருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வெயிட் லாஸில். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆக்சுவலாக தண்ணி வந்து குடிங்க. வெறும் தண்ணி, அது ஹாட்டாக இருக்கணும் வார்மாக இருக்கணும்னு கூட இல்லை, வெறும் தண்ணியை ஃபஸ்ட்டு நல்லா குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு 2 டீஸ்பூன் சியா சீட்ஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த ஊற வச்ச சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் வந்து ஆப்ஷனல். ஏன்னா சில பேர்த்துக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் லெமன் வந்து ஒத்துக்காது. அப்படி இருக்கவங்க வந்து விட்டுருங்க, லெமன் போடலனாலும் பிரச்சனை இல்லை. வெறும் சியா சீட்ஸ் வார்ம் வாட்டரில் கலந்து கூட குடிக்கலாம். உங்கள் டே வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஒர்க் அவுட். சில பேர் வந்து ஈவினிங் டைமில் தான் அவங்களுக்கு டைம் இருக்கும், அதனால ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மார்னிங் ஒர்க் அவுட் தான் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அண்ட் மோத்திக்கும் அதே தான். முன்னாடியெல்லாம் ஈவினிங் வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஈவினிங் விட மார்னிங் ஒர்க் அவுட் தான் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கிக் ஸ்டார்டிங் த டே. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சன்செட்க்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது, சன்செட்க்கு அப்புறம் வந்து பாடியை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுனால சன்செட்டுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட், அது கூல் டவுன் ஸ்டேட்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால ரொம்ப வந்து பாடியை வந்து சாப்பாடு கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் கொடுத்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து பெட்டர். எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக வாக்கிங் கூட பண்ணலாம். ஆனால் எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் பாடியை வந்து வார்ம் அப் பண்ணணும். ஓகே, நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரெச்சஸ். உங்களுக்கு டைமே இல்லை, எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு காலையில் எனக்கு டைமே இல்லை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த 10 நிமிஷத்துக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமாவது நீங்கள் வந்து பண்ணிட்டு போங்க. அதுக்குமே யூடியூப்பில் நிறையா இருக்குங்க. மார்னிங் 5 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ், 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல் பாடியை வந்து தட்டி எழுப்புறதுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணும். பேசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா கூட ஸ்ட்ரெச்சஸ் மட்டும், நீங்கள் ஒர்க் அவுட் கூட எக்ஸ்டென்சிவாக பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் கூட பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வாக்கிங் ஓகே, பட் கொஞ்சம் போக போக இந்த டம்பல்ஸ் வந்து டெக்கத்லானில் கிடைக்குங்க, இல்லை எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஷாப்பில் கூட கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், வெயிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெயிட்ஸோட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவ், பட் அது போக போக பண்ணிக்கலாம், இனிஷியலாக பண்ண வேண்டியதில்லை. என்னோட ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் வந்து, நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து நான் வந்து இத்தனை வருஷம் இத்தனை நாள் வந்து நான் வெயிட் லாஸ்லாம் நான் யோசிக்கல, பட் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈஸி. நான் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் இப்போ சைடில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தான் பண்ணுவேன். ஜிம் வந்து சில சமயம் தான் நான் போவேன், சில சமயம் போக மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி, எங்கள் காண்டோவோட ஜிம். அதனால நம்மளுக்கு வந்து சில சமயம் ட்ரெட்மில் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது, சில சமயம் கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஆசையாக நம்ம போவோம், கூட்டமாக இருந்துச்சுன்னு ஒரு டிமோட்டிவேட் ஆகி வந்துடுவோம் இல்லைங்களா. அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நான் வீட்டில் தான் பண்ணுவேன். ஸோ ஜிம் இருந்தால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு. நம்ம வீட்லேயே வந்து நிறைய நீங்கள் யூடியூப்ல எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டுட்டோரியல்ஸ் இருக்குங்க. 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் முக்கால்வாசி ஃபாலோ பண்ணது க்ளோயிட்டிங்கோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான். அது இன்றைக்கி நேற்று இல்லை, நான் வந்து என்னோட டெலிவரி முடிஞ்சு போஸ்ட் பார்ட்டம் வெயிட்டை குறைக்கிறதா காலத்துலேருந்து 2016 கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த வீடியோஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. நான் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய இருக்குது, 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச், 20 டே, அப்புறம் ஆர்ம் ரிடக்ஷன் அப்படிலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் இத்தனை வருஷம் நான் வெயிட் லாஸ் அப்படி ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணதே இல்லை அப்படின்னீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் வாக்கிங் தாங்க. மெயினாக வந்து வாக்கிங். அதில் வந்து ட்ரெட்மில்லில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ளைன் செலக்ட் பண்ணிக்கலாம். மவுண்டெயின் மாதிரி நீங்கள் வச்சு ஒரு மலை ஏறுற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு 45 to 50 மினிட்ஸ் பண்ணிங்கனாலே நல்ல கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ட்ரெட்மில் இல்லைங்க, எனக்கு ட்ரெட்மில்லாம் வாங்க முடியாது, நான் ஜிம்முக்கெலாம் போக முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு ரோட்லேயே வந்து நீங்கள் வந்து வாக் பண்ணலாம். இந்த 8 மாதிரி நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைலாம் எனக்கு தெரில, பட் 45 to 50 மினிட்ஸ் விகரஸ் வாக்கிங். அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மெதுவாக நடங்க, அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக நடங்க, திருப்பி 5 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணுங்கள், திருப்பி ஃபாஸ்ட்டாக நடங்க. ஸோ ஒரே ஸ்பீடில் வைக்காமல் நீங்கள் வந்து ஒரே ஸ்பீடில் நடக்காமல் மாற்றி 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 கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி நடங்க. இது வந்து டு ஸ்டார்ட் வித். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாக்கிங் தாங்க மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் தான். எனக்கு காலையில் நான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு சுத்தமாக டைமே இல்லைங்கிறவங்க கூட ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ்
24 மணி நேரத்தில் 30 நிமிஷம் கூட இல்லைங்கிறது வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு காலையில் எந்திரிக்கணும், நான் சமைக்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிருங்க. முன்னாடி எந்திரிச்சு காலையிலேயே ஒர்க் அவுட்டை முடிச்சிருங்க. 30 மினிட்ஸ் வந்து கம்மி. 1 ஹவர் ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஒதுக்கிக்கோங்க. அந்த 1 ஹவர் உங்கள் பாடியை, நான் இப்போ கூட ஒரு ரீல் போட்டிருந்தேன், 1 ஹவர் நீங்கள் உங்கள் பாடியை டெய்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற 23 மணி நேரம் அந்த பாடி உங்களை பார்த்துக்கும். ஸோ அது வந்து 100% உண்மை. ஸோ வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங் முடிச்சதுக்கப்புறமா நிறைய ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸுங்க. உங்கள் பாடியை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சில சமயம் நீங்கள் வெயிட் மிஷினை பார்க்கும்போது அதே வெயிட்டில் இருக்கலாம், இல்லை ஒரு 100 கிராம் தான் குறைஞ்சிருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ சாப்பாடை கம்மி பண்ணி இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியும் இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கான்னு இருக்கும். பட் அதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணால் இன்னும் ஜாஸ்தி தான் வெயிட் போடும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து வேணாம். உங்கள் பாடியை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் கேப் கொடுக்குறீங்களா, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. 2 நாள் நல்லா சாப்பிடணும்னு தோணுதா, 2 நாள் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் 3ஆவது நாள் திருப்பியும் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு வந்துருங்க. கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கு பழகினதுக்கு அப்புறமா வெயிட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து வெயிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிற்காலத்தில் உங்கள் பாடியை வந்து காப்பாற்ற போகுது. சின்ன குட்டி வெயிட்டில் இருக்கிற ஒரு 2 kgs டம்பிள்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோலி வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வெயிட்ஸ் வந்து உமன் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. நம்மளால முடியாது, ஐயோ இவ்வளோ வெயிட்லாம் எப்படி தூக்குறதுலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போக போக கண்டிப்பாக பழகிரும். இதுக்கப்புறம் வந்து ஃபுட் பிளேட்ஸ் எப்படி இருக்குது, அதாவது பேசிக்காக நம்ம என்னென்ன சாப்பிட்டேன், நிறைய நான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, பட் பேசிக்காக நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நான் இப்போ கொடுக்குறேன். ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். காலையில் ஒர்க் அவுட் முடிச்சவங்களா, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்ல ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா உங்கள் பாடிக்கு வந்து காலையில் தான் ஆக்டிவாக இருக்கும். எல்லா பாடி பார்ட்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தட்டி எழுப்பி நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து வெயிட் லாஸ், நான் ஸ்ட்ரிக்டான டயட் இருக்க போகிறேன், நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், அது வந்து நம்ம பண்ணுறதில்ல. ஸோ எது நம்மளால் சஸ்டெயினபிளாக ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் லாங் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த வெயிட் லாஸில் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப கிராஷ் டயட்டாக பண்ணிங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் உங்களுக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடும். அதனால் நீங்கள் கிராஷ் டயட்லாம் நீங்கள் பண்ணணும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன், அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா கிராஷ் டயட் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிரேவிங் வரும். அப்புறம் மொத்தமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். விட்டது எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன்டா, போடா வெயிட் லாஸும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ஆரம்பிச்சிருவோம். அதனால் கிராஷ் டயட்டுக்கு வந்து நான் பெரிய ஃபேன்லாம் வந்து கிடையாது. சஸ்டெயினபிளாக நம்மளால் எது ரொம்ப வருஷம் நம்மளால் பண்ண முடியும், வீட்டில் இருக்கிறத வச்சே நம்மளால் எப்படி ரொம்ப நாள் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறதுனால பார்க்க போகிறோம். ஸோ இட்லி தோசை எல்லாமே காமன் ஸ்டேப்பிள் ஃபுட்டுங்க நம்மளுக்கு. இட்லி தோசை இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோடனே டெய்லி ஓட்ஸ் அப்படின்னு சாப்பிட முடியாது. அதனால் இட்லி தோசையிலேயே நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து எப்படின்னா நாங்கள் வெள்ளை கலரே ஆட்டுறதில்ல. ரொம்ப ரேராக யாராவது கெஸ்ட் வராங்க, இல்லை வந்து இன்றைக்கி ஒயிட் இட்லியும் மட்டன் குழம்பும் சாப்பிடணும் போல இருக்குது, ரொம்ப ரேராக தான். அதுவும் நாங்கள் வந்து வெள்ளை கலரில் இட்லி தோசை செஞ்சு ரொம்ப மாதம் ஆச்சு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மில்லட்ஸு, அது ராகியாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், நீங்கள் திணை, குதிரைவாளி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குதிரைவாளி இருந்துச்சுன்னா பொங்கல் தான் செய்யணுமா அப்படிங்கலாம் கிடையாது. நீங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கும் போதே 1 கப்பு நீங்கள் ஏதாவது ஒரு மில்லட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இட்லி ரைஸு, ஒயிட் ரைஸு 1 கப் இருந்துச்சுன்னா போதும். மித்த நீங்கள் எத்தனை கப் போடுறீங்களோ எல்லா கப்ஸுக்கும் நீங்கள் மில்லட்ஸே வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். ரொம்ப ஆட்டி வைக்காதீங்க. நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி மாவாட்டுறோம்னா ஒரு 3 டேஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் 3-4 டேஸ் கழிச்சு திருப்பியும் நாங்கள் ஆட்டுவோம். ஸோ அப்போ வந்து வேறு ஏதாவது 2 மில்லட்ஸை வந்து கலந்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ 2 இட்லி நான் வச்சுருக்கேன். 2 இட்லியே அதுலேயே உளுந்துலேயே உங்களுக்கு ப்ரோட்டீன் எல்லாமே வந்து கிடச்சிரும். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பருப்போடு வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ரோட்டீன் கிடச்சிரும். காய்கறி கியூக்கம்பர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு லைஃப் சேவர் காய் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபைபர் நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். கியூக்கம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா மீல்லையும் நீங்கள் வந்து கியூக்கம்பர் வச்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல காய் வந்து அது. நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக், எனக்கு வந்து பொதுவாக ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வைங்களேன், உங்கள் பாடி வெயிட் என்னவோ அந்த பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் வந்து தேவை. மினிமம் சொல்கிறேன். அது 1.5 இருக்கலாம், 2 இருக்கலாம். பட் மினிமம் இப்போ 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் ப்ரோட்டீன் வந்து தேவை. அதுதான் வந்து கணக்கு. எஸ்பெஷலி ஃபார் விமென், கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா இந்த மூட்டு வலி வருது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, இது எல்லாமே காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போன்ஸ்லேயே நிறையா ப்ரோட்டீன் இருக்கும், எலும்புலேயே நிறையா புரத சத்தெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற காலத்தில் நீங்கள் ப்ரோட்டீன்லாம் சரியாக சாப்பிட்லன்னா அந்த எலும்புலேருந்து உங்கள் உடம்பு வந்து தேவையான ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடும், உங்களுக்கு போனில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம்
எல்லாம் போயிடும். அப்போ தான் அந்த முட்டி வந்து எல்லாம் தேயறது, எலும்பெல்லாம் வந்து சத்து இல்லாமல் போகிறது, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிறது, வெயிட் போடுறது, இது எல்லாமே அதுதான். ஸோ யங் ஏஜில் வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓல்ட் ஏஜில் வந்து ரொம்ப நல்லது. உடம்பு வந்து உங்களை பார்த்துக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தாது, கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாது. ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஷேக் பொறுத்த வரைக்கும் நிறையா தாட்ஸ், டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்குங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. சில பேர் வேணாம்பாங்க, சில பேர் ஓகேம்பாங்க. நான் அந்த டாபிக்குள்ளேயே நான் போகலை. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப வருஷமாகவே நான் எடுத்துக்கிறேன். நான் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னிலேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஆத்விக் வந்து இப்போது 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ 10 வருஷமாக நான் வந்து ஷேக்ஸ் வந்து நான் ப்ரோட்டீன் ஷேக் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்ஸ்க்கு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இந்த சாப்பாடுக்கு பதிலாக காலையில் இந்த ஒரு ஷேக் குடித்தாவே போதும், எல்லா நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும். அது மட்டும் நம்பாதீங்க. லாங் ரனில் அது உங்களை காப்பாற்றாது. இனிஷியலாக உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ்லாம் ஆகிற மாதிரி இருக்கும். பட் லாங் ரனில் அதில் அது வந்து உங்களை காப்பாற்றாது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதில் இருக்குமான்னு தெரியாது. அதனால் நம்ம சாப்பாடே நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு ப்ரோட்டீன் ஷேக் இல்லை, என்னால் முடியாது, நான் வாங்க முடியாது, எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சுண்டல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு பேலன்ஸ்டாக கார்போஹைட்ரேட்டுக்கு ஏதாவது ஒன்று, ப்ரோட்டீனுக்கு ஏதாவது ஒன்று, ஃபைபருக்கு ஏதாவது ஒன்று. இந்த ஃபைபர் நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன்னு சொல்கிறதுல ஃபைபரை வந்து விட்டுடுறாங்க. ஃபைபர் வந்து ரொம்ப முக்கியங்க பாடிக்கு. அந்த ஃபைபர் எதுலேருந்து கிடைக்குதுன்னா காய்கறிலேருந்து கிடைக்கும். நீங்கள் சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக காலையிலேயே வந்து கிடச்சிடும். ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ப்ரோட்டீன் ஷேக்கோட நான் வந்து குடிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சாதங்க, முக்கால்வாசி வாரத்தில் ஒரு 2 நாளாவது பழைய சாதம் இருக்கும். கூட வந்து ப்ரோட்டீனுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் தான் வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் ஊறுகாய் நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் இருக்கும், கீரை இருக்கும், சிக்கன் வந்து ப்ரோட்டீனுக்கு இருக்குது, கார்புக்கு வந்து இடியாப்பம் இருக்குது. அதாவது நம்ம குவான்டிட்டியை கம்மி பண்ணுறது தான். இடியாப்பம் தானே சாப்பிட்றேன், சிக்கன் தானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிடாம குவான்டிட்டி வந்து கம்மி. 1 கப்பு ரைஸ் தான். இந்த ரைஸ்லேயே நான் குழம்பும் ஊற்றிக்குவேன், ரசமும் ஊற்றிக்குவேன், தயிரும் ஊற்றிக்குவேன். ஸோ அந்த குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்புங்க. டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், சிக்கன், காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே குக்கரில் வேக வச்சு சூப் மாதிரி. ஸோ எல்லாமே அதிலே கிடச்சிரும். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்பு எல்லாமே அதிலே கிடச்சிரும். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்ம அடுத்து வர போகிற ஷார்ட்ஸ், அதாவது 62லேருந்து 57 எப்படி போகிறேங்கிறத ஷார்ட்ஸாக போடலான்னு இருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா ஒரு முட்டை பத்தாது. ஒரு முட்டையில் 6 கிராம் ப்ரோட்டீன் தான் கிடைக்கும். அப்போ சோயா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சுண்டல், ராஜ்மா, வெறும் பச்சை பயிறு வேக வச்சு சாப்பிடலாம், முளைக்கட்டி சாப்பிடலாம். ஸோ நம்ம சாப்பாடு தான் இது வரைக்கும் நான் காமிச்சது. உங்களுக்கு எதுவுமே வித்தியாசமான சாப்பாடாக இருக்காது. நம்ம ரெகுலராக வீட்டில் சாப்பிட்றதே எப்படி பேலன்ஸ்டாக சாப்பிட்றேங்கிறது தான் காட்டியிருக்கேன். 65 வந்து இருக்கிறேன். என்னோட டார்கெட் வந்து நான் ஒரு 50 சீரீஸ்க்குள்ளே நான் போயிடணும். எப்படியாவது ஒரு 57, 58 ரொம்ப பேராசை தான், இருந்தாலும் அதுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் பார்ப்போம். ஏன்னா ரொம்பவும் நம்ம பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்பவும் ப்ரோட்டீன், கார்பு, ஃபைபர் அப்படியும் வந்து பார்த்து சாப்பிட்டோம்னு வைங்களேன், அதுவே நம்மளுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ நம்ம வீட்டில் சாதாரணமாக சாப்பிட்ற ஃபுட்லேயே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் அவுட் மூலமாக நம்ம வந்து இழைக்க போகிறோம். ஸோ எப்படி போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னொன்று என்ன தெரியுங்களா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னும் வந்து ரெடி ஆகும். நிறைய பேர் உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது, ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கேட்குறாங்க. என்னதான் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் நிறைய சீரம், க்ரீம், அது இதுன்னு போட்டாலுமே உள்ளே போகிற ஃபுட்டு தான் கண்டிப்பாக வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் உள்ளே வந்து ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக சாப்பிட்டீங்கனாலே அது மூஞ்சியில் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். டீ காஃபி விட்டனான்னு கேட்டிங்கன்னா டீ காஃபி விடலை. நான் மத்தியானம் ஒரு காஃபி எடுத்துக்குவேன், சாயந்தரம் ஒரு டீ எடுத்துக்குவேன். ஆனால் சுகரோட லிமிட், முன்னாடி 2 ஸ்பூன் போட்டேன்னா இப்போ நான் 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ சுகரை வந்து முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிங்கனாலே, காய்கறி நிறைய சேர்த்திக்கிட்டிங்கனாலே அது வந்து உங்கள் ஃபேஸில் கிளியராக தெரியுங்க. வெயிட் ட்ரைனிங் பண்ணிங்கனாலே உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அழகாக இருக்கணும், நான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை குண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும். என்னை பார்க்கும்போது எனக்கே நான் வந்து என்னை பார்த்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகணும். இல்லை நான் இப்படி இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் எனக்கு என்னை கண்ணாடியில் பார்க்கும்போது நான் ஃபிட்டாக இருந்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ அதுக்காக நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபிட்டாக இருக்கணுங்கிறத விட ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த ஹெல்த்தியாக எப்படி ஆக முடியும், லைஃப் லாங்காக எப்படி நம்ம கண்டினியூ பண்ண முடியுங்கிறதுக்காக தான்
லைஃப் லாங்காக பண்ணக்கூடியது தான் நம்ம வந்து இப்போ எல்லாமே பண்ணுறோம். ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 70-30 ரூல் தாங்க. எப்பயுமே இந்த 70-30 ரூல் ஒர்க் ஆகும். 70% வந்து டயட், 30% வந்து ஒர்க் அவுட். ஓகேங்களா? டயட் இந்த சென்ஸ் நான் உங்களுக்கு ஃபுட் பிளேட்ஸ் வந்து காட்டுறேன். ரொம்ப கிராஷ் டயட், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு மேலே தாங்காது. அண்ட் நீங்கள் என்ன மாதிரி ஆளாக இருக்கீங்க, எனக்கு வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது புதுசாக பார்த்தா எனக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறப்போ நல்லா ஏதாவது கமக்கமன்னு மனம் வந்துச்சுன்னா எனக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப கிராஷ் டயட் பண்ணிங்கன்னா மீறி போனால் ஒரு மாதம் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம பழையபடி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். விட்டது எல்லாத்தையும் நான் சாப்பிட போகிறேன்டா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ பேலன்ஸ் தாங்க எல்லாமே. 70% நீங்கள் ஃபுட்டை வந்து நல்லா கண்ட்ரோல்டாக சாப்பிட்டுக்கோங்க, 30% ஒர்க் அவுட்டு. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா மண்டே டு ஃப்ரைடே உங்கள் பாடியை வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப். அந்த கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் சொல்கிறது வந்து நான் எல்லாம் வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, அதாவது நான் வெளியில் போகிறேன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏர்லி டின்னரை மட்டும் நீங்கள் கைவிடாமல் பார்த்துக்கோங்க, ஈவன் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். அதே மாதிரி நான் டீ காஃபி வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு காஃபி இல்லாமல் எனக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். நிறைய பேர் இப்பயும் சொல்லுவாங்க, அந்த காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 20 days 21 days நீங்கள் விட்டு பாருங்கள், உங்கள் பாடியோட சேஞ்சஸ் நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசையே வராது. உண்மையிலேயே சொல்கிறேன். அதனால் நான் வந்து அந்த காலையில் காஃபிக்கு பதிலாக மிட் மார்னிங் காஃபியாக மாற்றிட்டேன். ஒரு 11 o'clock 11:30 அந்த மாதிரி நான் குடிப்பேன். அதே மாதிரி சாயந்தரம் ஒரு டீ நான் கண்டிப்பாக குடிப்பேன். ஸோ காலையில் ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு டீ. முன்னாடி 3 டீ நினச்சப்பெல்லாம் டீ குடிப்பேன், காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிப்பேன் எம்டி ஸ்டொமக்கில். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோடையே கூட நீங்கள் காஃபி குடிச்சிடலாம். ஈவினிங் வந்து ஒரு 4-4:30 டீ குடிச்சிட்டு 6 மணிக்கு மேலே டீ குடிக்காமல் ஒரு 4-4:30 டீ குடிச்சிட்டு முடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்ம வந்து பண்ணுறோம் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதாவது நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க, போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சுவலாக கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா நான் ஜப்பான் போயிட்டு வந்தேன். எனக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுவே நல்லா இருக்கே, காலையில் எழுந்திரிச்சோன்னே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நினச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு என்னடா நம்ம கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கோமோ, நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோமோ, நம்மளுக்கு கண்ணாடியில் பார்க்குறப்போ நம்மளுக்கே வந்து டிமோட்டிவேட்டிங்காக இருக்குங்களா. ஓகே, இல்லை வாங்க போயிடலாம், நம்ம வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் தாங்க. இதில் யாரையுமே மோட்டிவேட் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஒரு வகையான மோட்டிவேஷனாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது. சில பேர் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளால் எங்கே பண்ண முடியும்னு கூட போகலாம். ஆனால் செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும். அது இருந்துச்சுன்னா தான் 50% எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் கொடுக்கலாம். இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கலாம். ஆனால் 50% உங்களுக்கு உள்ளேருந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் என்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் சில சமயம் புஷ் பண்ணுவேன். சில நாட்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண வேணான்னு தோணும், டயர்டாக இருக்கும். ஆனால் போய் ஒரு 30 minutes நடந்துட்டு வரலான்ட்டு நடந்துட்டு வருவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ லாஸ்ட் ஜூலைலேருந்து தான் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அதனால தான் உங்களுக்கு வந்து பெருசாக ப்ராப்பராக அந்த வெயிட் எடுக்கிறதுலாம் ப்ராப்பராக இருந்திருக்காது. ஆனால் கண்டிப்பாக எனக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கணும், எனக்காக என்னோடய ஜேர்னியை வந்து நான் பார்க்கணும், நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன். பட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டேக்அவே இருக்கும். இப்போ இத்தனை நாள் வந்து நான் அப்படி எடுத்துட்டேங்களா. ஸோ இந்த 62லேருந்து நான் என்னோடய BMI படி நான் 57 இருக்கணும். ஸோ அந்த 57 போகிறத கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. அதாவது என்னோட அந்த 62லேருந்து 57 வர ஜேர்னியை நான் 100 days சேலஞ்ச் 90 days சேலஞ்ச் அதெல்லாம் நான் பண்ணலை. பட் என்னோட ஜேர்னி, ஏன்னா இந்த ஜேர்னியே வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப என் பாடியை புஷ் பண்ணிக்கல. நான் 3 months நான் இவ்வளோ குறைக்கணும், 6 months இவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு நான் வந்து புஷ் பண்ணிக்கல. கிராஜுவலாக என்னோடய பாடியை லிசன் பண்ணி ஓகே என் பாடிக்கு வந்து இது ஒத்து வருது. ஒரு சில நாள் வந்து என் பாடியே டயர்டாக இருக்கும். அப்போ வந்து நான் வந்து சரி ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அண்ட் சில சமயம் எனக்கு கிரேவிங் நிறையா இருக்கும். அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நான் விடுவேன்னா அடுத்த நாள் நான் மறுபடியும் வந்துடுவேன். இல்லை 1 or 2 days கூட நான் ரெஸ்ட் விடுவேன் என் பாடிக்கு. வேணுங்கிறதெல்லாம் நீ சாப்பிட்றா தங்கம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்துடுவேன்.
ஸோ அந்த மாதிரி என் பாடியை லிசன் பண்ணி வந்ததுனால தான் நான் இந்த மாதிரி 100 days 60 days அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ இந்த 62லேருந்து 57 நம்ம கிராஜுவலாக நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்ற நார்மல் சாப்பாடையே எப்படி கொஞ்சம் பேலன்ஸ்டாக சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸாக நான் வந்து எடுக்கிறேன். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். until then take care, டாடா, bye bye.